அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து அதான் ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் காலத்தில் சந்திக்கிட்டோம். நம்ம பார்ப்போம்ல, பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். 19 யார் வந்தாலும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாதுல்ல. 26 எலெக்ஷனில் யார் ஆட்சிங்க தான் நல்லாயிருக்கும்? 2026 முக ஸ்டாலின். ஏன் ப்ரோ? ஏன்னா பெரிய கட்சி, பழமை வாய்ந்த கட்சி, நிறைய திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வராங்க. நல்லாயிருக்கு, மக்களுக்கு போய் சேருது, மக்களுக்கு பயன்பாட்டில் நல்லாயிருக்கு. ஆனால் டிஎம்கே எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு விஜய்லாம் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? யார் வந்தாலும் ஒருத்தவங்க புதுசாக வந்து ஒரு ஆட்சியை பிடித்த யார் வேணா இப்படி எனக்கு ஒன்று வேணால் கூட நான் விமர்சித்து பேச. அரசியல் வந்து ஒருத்தவங்க விமர்சிக்கிறது சாதாரண விஷயம் தானே. விமர்சனமாக தான் எடுத்துக்கணும். அது விமர்சனமாக தான் பார்க்குறீங்க. ஆனால் ஸ்டாலின் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு பண்ணுறாரு. அப்புறம் ஏன் நிறைய போராட்டங்கள் வருது? இப்போ கூட தூய்மை பணியாளர்லாம் போராடினாங்க. போராட்டம் வந்து இல்லாத வாழ்க்கையே கிடையாது, புரியுதுங்களா? போராட்டம் எல்லாமே வந்து இயற்கை தான், இயற்கை தான். வாழ்க்கை எல்லாமே வருது. தேவைப்படுறது கிடைக்கலன்றதுனால தான் அவங்க போராட்டம். கோரிக்கை நிறைவேற்றினார்ல, கோரிக்கை அவங்களோட கோரிக்கை ஏற்று நிறைவேற்றினார். கோரிக்கை நிறைவேற்றலாம் பார்க்கலாம். 4 நாள் போராட விட்டுருக்கு வேணான்றதான் கேள்வியே. நிறையா அரசியல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்று பயணம் மேற்கொள்கிறாங்க. அதனால் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுறேன். இந்த வாட்டி டிஎம்கே தான் வருவாங்க கண்டிப்பாக. 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும். விஜய் வந்து ஸ்டாலினை ரொம்ப கொச்சையாக விமர்சிச்சிருந்தார்ல, அங்கிள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை அவர் எப்படி சொல்கிறது, பாசமாக கூட கூப்பிட்டுருக்கலாம். ஒரு விஷயத்தை எப்படினா எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க தனிப்பட்ட முறையில்? அவர் பாசமாக கூப்பிட்டுருப்பார், அவ்வளோதான். ஓகே. இப்போ விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, விஜயே சொல்கிறாருல, அதை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்றாருல, அதை பற்றி நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது. கண்டிப்பாலுமே அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். யாருக்கு? விஜய்க்கு. ஆமாம். ஆனால் டிஎம்கே தான் ஆட்சி. டிஎம்கே தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தான் ஆட்சி வரும். ஒரு புதுசாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்பியிருக்கீங்களா? புதுசாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை. டிஎம்கே புதுசாக ஆட்சி மாற்றம் விரும்பியிருக்காங்கனாக்கா இல்லைண்ணா. எதனால்? ஏன்னா இப்போ ஏற்கனவே ஆட்சி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. நிறையா மக்கள் பிரச்சனை சந்திக்கிறாங்க, எல்லா அரசியல் பயணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்கள வந்து தேவைப்படுன்ற மாதிரி கேட்குறோம். புதுசாக ஒருத்தங்க கட்சி ஆரம்பித்தா கூட கட்சி அனுபவம் வேணும், அவங்களோட வந்து திட்டங்கள் வேணும், அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திட்டங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மக்கள் கூட பயணிக்கணும், மக்கள் கூட நிறைய போராட்டம் நடத்தணும், நிறைய சிறைச்சாலைக்கு போகணும். எல்லா விஷயத்தையும் கலந்துக்கு அனுபவமாக இருக்கிறவங்க தான் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம்ல, பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். 19 யார் வந்தாலும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாதுல்ல. பொதுவாக யார் மக்களுக்கு நல்லா செய்கிறான்னு பார்த்தா நம்ம எல்லாரையும் ஆதரிப்போம். மக்களுக்கு தேவையானது யார் நல்லா செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ விஜய் 2 மாநாடு போட்டிருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ வாய்ப்பு வந்து அதான் ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் காலத்தில் சந்திக்கிட்டோம். நம்ம சொல்லக்கூடாது, மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போடுறாங்க. வந்த 2 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து. ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வங்கி, அதாவது ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து ஓட்டாக மாறுமானு 2026 சட்டமன்றத்தில் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நம்ம ஏன் வந்து ஸ்டாலின் சொன்னோம்னாக்கா நிறைய திட்டங்கள் நம்ம பார்க்குறோம், தினம் நியூஸ் பார்க்குறோம். மக்கள்கிட்ட அதாவது மகளிர் உரிமை திட்டம் சொல்கிறாங்க, மக்களுக்கு இலவச பேருந்து சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு தெரியாது, குறிப்பிட்டு கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதிகமாக நம்ம பார்க்கல, குறிப்பிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, திட்டங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாலுமே ஆதரிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க.